களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் பிரதானமான செய்தி. இன்றைய லங்காதீப பத்திரிகையில் இப்படி அமைகிறது. மர்வின்ட சந்திரானிட்ட அதிச்சோதனா பாரதை என்பதாக பிரதான தலைப்பிடுகிறது இன்றைய லங்காதீப பத்திரிகை. அமெத்திகமே வசர தெக்ககட்ட கோட்டி பாலவாக் இப்பவை சோதனா என்பதாக அது செய்தி இருக்கிறது. அதாவது குறிப்பாக மர்வின் சில்வா அவர்கள் தன்னுடைய இந்த அமைச்சு பதவி இருந்த 2 வருட கால பகுதிக்குள் 15 கோடி ரூபாவை ஈட்டியிருக்கிறார். 2 வருட கால பகுதிக்குள் 15 கோடி ரூபாய் ஈட்டியிருப்பதாக அவருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு. அதே போல அமெத்திகமே சிட்டியேதி இதவத்துன் பத்கர ரஜயேட்ட பாடு கரலாம் என்பதாக சந்திராணி பண்டார் அவர்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கிறது. சந்திராணி பண்டார் அவர்கள் அமைச்சராக, அதாவது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக அவர் இருந்த காலப்பகுதியில் தன்னுடைய நெருங்கியவர்களை, நண்பர்களை, உறவினர்களை பதவிகளுக்கு அமர்த்தி அதனூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவருக்கு எதிராகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய ஆட்சி காலத்தில், தங்களுடைய அதிகாரம் இருந்த காலப்பகுதியில் இவர்களெல்லாம் எப்படி செயற்பட்டிருக்கிறார் என்பது இதுவரை மக்களுக்கு வெளிப்படுத்தப்படாது இருந்தது. காரணம், மாறி மாறி வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமை அப்படி அல்ல. நாட்டு மக்களுக்கு அல்லது அவர்களுடைய பணத்தை, அவருடைய வரிப்பணத்தை மோசடி செய்தவர்கள் வெளிக்கொணரப்படுகிறார்கள். எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் களவெடுக்க முடியுமோ அந்தந்த அடிப்படையிலெல்லாம் களவெடுத்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சருக்கு 2 வருடத்தில் 15 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியும் என்றால் அரசியல் சேவையா அல்லது அது வியாபாரமா என்பது தொடர்பான மிகப்பெரிய கேள்வி எழுப்புகிறது. எனவே கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான மோசடிகள் தொடர்பான விடயங்கள் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே அது இந்த அரசாங்கத்தினூடாக மாத்திரம் சாத்தியப்பட்டிருக்கிறது. காரணம், மாறி மாறி பல அரசாங்கங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்க கால போதிலும் ஊழல் மோசடிகள் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்ட போதிலும் அவை வெளிக்கொணரப்படவில்லை என்பதுதான் இங்கே கசப்பான உண்மையாக இருக்கிறது. ஆனால் இப்போது அனைத்து விடயங்களும் வெளியில் வருகின்ற விவகாரம் மக்கள் எதிர்பார்த்து எதற்காக இந்த அரசாங்கத்தை உருவாக்கினார்களோ ஊழல் மோசடியாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அவர்கள் அரசாங்கத்துக்கு அல்லது நாட்டு மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பணத்தை மீள அரசாங்கம் கையகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இப்போது முதற்கட்டமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு துரிதமாக செயற்பட்டு இந்த நபர்களுக்கு எதிரான விசாரணைகளை மேற்கொள்கிறது. அது தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. இப்போது சொத்துக்களும் மீண்டும் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் தமிழ் பத்திரிகைகளிலும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம். மர்வினுக்கு பிணை முன்விளக்க மாநாட்டுக்கு திகதி குறிப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படும். முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வாவுக்கு எதிராக சொத்து குவிப்பு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பகிர்வு பத்திரம் நேற்று அவருக்கு கையளிக்கப்பட்டது. கொழும்பு மேல் நீதிபதி ஆதித்ய பட்டபதிக முன்னிலையில் இந்த விசாரணை இடம்பெற்ற போதுதான் அவருக்கு இவ்வாறு இந்த குற்றப்பத்திரிகையை கையளிக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் மற்றும் பொதுமக்கள் தொடர்பாடல் அமைச்சராக இருந்த போதும் சம்பாதித்த மூலங்களை வெளிப்படுத்த முடியாத வண்ணம் 15 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சொத்து மற்றும் பணம் சேர்த்துள்ளதாக கூறியே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கடந்த மே மாதம் 27ஆம் தேதி இது தொடர்பில் குற்றப்பகிர்வு பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. லஞ்ச ஊழல் சட்டத்தின் 23(1) அத்தியாயத்தின் கீழ் சொத்து குவிப்பு தொடர்பில் 3 குற்றச்சாட்டுகள் மேவின் சில்வா மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. கொழும்பு 7 பகுதியில் 7 கோடி ரூபாய் பெறுமதியான அகானி கொள்வனவு, அதே போல கடவத்தை தழுப்பிட்டிய பகுதியில் 1 கோடியே 3 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட காணி கொள்வனவு, அதாவது அகானி அல்ல, அது காணி கொள்வனவு. அதே போல 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான பெறுமதி கொண்ட காணி கொள்வனவு, 4 சொகுசு ஜீப் வண்டிகளை கொள்வனவு செய்தமை, கொள்ளுப்பெட்டி பித்தள சந்தையில் காணி கொள்வனவு, தனது மகன் நாளுக்காக கோடிக்கணக்கில் பெறுமதியான அதிசொகுசு ஜீப் வண்டி ஒன்றினை கொள்வனவு செய்தமை உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஊடாக கிட்டத்தட்ட 15 கோடியே 34 லட்சத்து 79,571.64 ரூபாய் சட்டவிரோதமாக சம்பாதித்துள்ளதாக குறித்த குற்றப்பகிர்வு பத்திரம் ஊடாக இந்த குற்றம் சுமத்தப்பட்டு நேற்று தினம் தொடர்பான விடயங்கள் நாங்கள் செய்தியில் வழங்கியிருந்தோம். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழான குற்றச்சாட்டு தொடர்பில் மகர நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள மேவின் சில்வா இந்த வழக்கு தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனையடுத்து இவ்வழக்கு தொடர்பில் மேவின் சில்வாவை தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த வழக்கை இதுவரும் ஜூலை 11ஆம் தேதிக்கு முன் விளக்கமளிப்பது தொடர்பிலான விசாரணைக்கு அழைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இங்கே அவருடைய அந்த 2 வருட காலம்தான் அவருடைய அமைச்சு பதவி, அதாவது அவர் தொழிலாளர் மற்றும் பொதுமக்களோடு தொடர்பாடல் செய்யக்கூடிய அமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில் 15 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் மற்றும் பணங்களை அவர்கள் சேர்த்திருப்பதாக
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை ஊடாக அறிந்திருக்கிறது. எனவே அவருக்கு நாங்கள் பார்க்க போனால் கொழும்பு 7 பகுதியில் 7 கோடி ரூபாய் பெறுமதியான காணி கொள்வனவு செய்திருக்கிறார். கடவத்தை தழுப்பிட்டிய பகுதியில் 1,33 லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி கொள்வனவு செய்திருக்கிறார். 4 சொகுசு ஜீப் வண்டிகளை கொள்வனவு செய்திருக்கிறார். கொள்ளுப்பட்டி பித்தளை சந்தையில் காணி கொள்வனவு, தனது மகன் நாளுக்காக கோடிக்கணக்கில் பெறுமதியான அதிசொகுசு ஜீப் வண்டி ஒன்றை கொள்வனவு செய்த இப்படியாக பலதரப்பட்ட வேலைகள் அவருடைய 2 வருட கால அந்த அமைச்சு பதவியின் போது இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த காலப்பகுதியில் அவர் சம்பாதித்த அந்த பணம் எப்படி அவர் சம்பாதித்தார் என்பதை அவர் இப்போது நிரூபித்து காட்ட வேண்டும். எனவே ஒரு அமைச்சருக்கு 2 வருடத்தில் 15 கோடி ரூபாயை சம்பாதிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இப்போது இருக்கிறது. எனவே அது தொடர்பான குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணைகளை